எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் கத்திரிக்காய் வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறேன். அதுக்கு வரமிளகா, தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். இது கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கணும். இதை முதல்ல நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காயை தாளிச்சிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு அது கூட நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து தாளிச்சுட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம வதக்கி வேண்டியதுதான். தாளிச்சு விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. நாங்கள் கிராமத்தில் இப்படி தான் நாங்கள் தேங்காய் சேர்த்து தான் கத்திரிக்காய் கூட்டு ஆக்குவோம். அதுபோல் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், சோம்பு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் இதில் நம்ம சேர்த்து அப்படியே கிண்டிக்க வேண்டியது தான். கிண்டிட்டோம் அப்படின்னா சுவையான கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு இது சுடு சாதத்தோடையும் சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள்.